not at all a community. Kamma is our emotion. Kamma is in our nerves. We are all Kammas. We are all Chowdhuries. Proud to say this. We are all Kammas. As an end note, it's all about our emotions. தற்போது தலைமையுரையாற்ற நமது சங்க தலைவர் திரு சுப்புராம் அவர்கள் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் வர இயலவில்லை. அதனால் தனது வாழ்த்துகளையும் நன்றிகளையும் செய்தியாக அனுப்பியுள்ளார். திரு க வாசுதேவன் அவர்களை முன்னுரை ஆற்ற இப்பொழுது அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தெலுங்குல மாட்டாடுச்சுதான் நின்ற ஆசை. தெலுங்குல மாட்டாடுத்த நின்ற வேலைவு உணர்ச்சி பூர்வங்க மாட்டாட முடிஞ்சது மன்னிச்சுக்கால தானிக்கோசரம் தமிழ்னே மாட்டாட சேரு. மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய முன்னோர்கள், அன்பிற்கினிய பெரியவர் பெரம்பலூரின் தனித்துவம் ஹான்ஸ் ரோவர் கல்லூரியினுடைய தாளாளர். பெரம்பலூர் என்று சொன்னாலே பல நிறுவனங்கள் இருந்தாலும் கூட தந்தை ஹான்ஸ் ரோவர் தனித்துவமான நிறுவனமாக செயல்பட்டு நம் இனம் காத்து வருகிற பெரியவர் டாக்டர் திரு கே வரதராஜன் அவர்களை வாழ்த்தி வணங்குவதில் அகமகிழ்கிறேன். நான் இன்று இங்கு உங்கள் முன்னிலையில் முதல்வர் என்ற அந்த பொறுப்போடு இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் அருமை மாமா ஆர் மனோகர் அவர்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சிறப்புரையாற்ற இருக்கிற கோவை சொல்லரசி தனமணி வெங்கட் அவர்களுக்கும், இறுதியாக நன்றியுரையாற்ற இருக்கிற அன்பு என்ன மனோகர் சொல்றது பாமான்னு சொல்றது KLM மனோகரன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல தினந்தோறும் நான் கல்லூரி செல்கிற பொழுது அந்த பள்ளியினுடைய சிறு அறை திறந்திருக்கும். அந்த அறையில பாத்தீங்கன்னா எப்பொழுதும் ஒரு 5 பேர் குழுமி இருப்பாங்க. அதுல முக்கியமானவங்க திரு கண்ணன், திரு பரந்தாமன், அதே போல நம்ம கேசவன், இன்னும் சில பேர். ஏன்னா இந்த மலர் வெளியிடுவதற்கு சாதாரண விஷயம் இல்லை. அதாவது ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது போல ஒரு நூல் வெளிவருகிறது என்று சொன்னால் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு சமம். அந்த அளவில் இந்த மலர் என்று வெளிவருவதற்கு முழு காரணமாக இருந்த அத்துணை பேருக்கும் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். மேடையில் வீற்றிருக்கிற நம்முடைய மருத்துவர் ஐயா ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், அதே போல நம் இடத்தினுடைய முதியவர் அகவை 82 கடந்தாலும் என்று இளைஞராக காட்சி தந்து கொண்டிருக்கிற காசிராஜ் ஐயா அவர்களுக்கும், அதே போல அனந்தராமன் ஐயா அவர்களுக்கும், மங்கை பிளாஸ்டிக் உரிமையாளர் காளிதாஸ் ஐயா அவர்களையும், மேடையில் வீற்றிருக்கிற நம்முடைய மற்ற ஏழைய உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அன்பிற்கினிய நாம் இன சொந்தங்களே, உங்களிடம் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் முன்வைத்து விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன. ஆனாலும் ஏனோ தெரியவில்லை, நம்முடைய மக்கள் எல்லாம் BE இன்ஜினியர் அல்லது மருத்துவர் MBBS இதைதான் நாடி செல்கிறார்கள். ஆனால் இதையும் தாண்டி கல்லூரிகளில் நிறைய பட்ட படிப்புகள் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஐயா அவர்களுக்கு, வரதராஜன் ஐயா அவர்களுக்கு தெரியும். ஏறத்தாழ தாவரவியல், வேதியியல், இயற்பியல், கணினி அறிவியல், கணினி பயன்பாட்டியல், இப்படி என்று பல துறைகள் உயர் படிப்பில் இருக்கின்றன. ஆனால் அந்த படிப்புகளுக்கெல்லாம் நம் இன பிள்ளைகள் வர தயங்குகிறார்கள். அவர்கள் தயங்குகிறார்களா அல்லது பெற்றோர்கள் அவர்களை அனுப்ப மறுக்கிறார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த துறைகளில் எல்லாம் அதிக வேலை வாய்ப்புகள் நிறைந்து கிடக்கிறது. அந்த வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ற தகுதியான மாணவ மாணவிகளை உருவாக்குவதில் பெற்றோர்களுடைய பங்கு, குறிப்பாக நம் இன மக்களினுடைய பங்கு இங்கே நிரம்ப இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. ஏன் நான் இதை அழுத்தமாக சொல்கிறேன் என்று சொன்னால், குறிப்பாக நான் வேலை பார்க்கிற முதல்வராக பொறுப்பு வகிக்கிற தந்தை பெரியார் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஏறத்தாழ 5500 மாணவர்கள் பயில்கிறார்கள். இந்த ஆண்டு முதலாம் ஆண்டு மட்டும் 1420 மாணவர்களை சேர்த்திருக்கிறோம். வந்த விண்ணப்பங்கள் எத்தனை தெரியுமா? 82,000 விண்ணப்பங்கள். 1420 இடங்களுக்கு 82,000 விண்ணப்பங்கள் வந்தன. ஆனால் அதில் நம்மவர் ஒருவர் கூட இல்லை என்பது
வருத்தமான விஷயம். இதே அரசு கல்லூரியில் முதுகலை எம்எஸ்சி பாட்டனி என்றால் 1350 ரூபாய் தான் தொகை. இதே பிற மற்ற கல்லூரிகளில் 28,000 ரூபாய் தொகை. அந்த காலத்தில் போய் சேர்றாங்க, அரசு கல்லூரியில் சேர மாட்டேங்கிறாங்க. தயவு செய்து இனி வரும் காலங்களில் உங்கள் குழந்தைகளை அரசு கல்லூரிகளில் பயில வையுங்கள். மிக தரமான பேராசிரியர்கள் அரசு கல்லூரிகளில் மட்டும்தான் இருக்கிறார்கள், வேற கல்லூரிகளில் எங்கேயும் இல்லை. உறுதியாக சொல்ல முடியும் என்னால். அவர் ஐயா வரதராஜன் ஐயா அவர்கள் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, அரசு கல்லூரியில் மட்டும்தான் தகுதியான ஏற்புடைய பேராசிரியர்கள் இருக்கிறார்கள் என்பது நிஜம், யதார்த்தம், உண்மை. அது மாமாவுக்கும் தெரியும். ஆனா எளிதாக அரசு கல்லூரிக்குள்ள பேராசிரியர் நுழைஞ்சிட முடியாது. எழுத்து தேர்வு, போட்டித் தேர்வு, அப்புறம் இன்டர்வியூ, இப்படி படிப்படியாக உயர்ந்தாதான் அரசு தேர்வு, அரசு பேராசிரியர் ஆக முடியும். முதல்ல கல்லூரிகளில் 3 வகை உண்டு. அரசு கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரி, சுயநிதி கல்லூரி என்று 3 வகை உண்டு. 3 வகை கல்லூரிகளிலும் தனித்துவமான கல்லூரி எது என்று சொன்னால் அரசு கல்லூரி. அன்பிற்குரிய சொந்தங்களே, எனவே உங்கள் பிள்ளைகளை வருங்காலத்தில் அரசு கல்லூரிகளில் படிக்க வையுங்கள். தொகையும் குறைவு, தரமான கல்வியும் கிடைக்கும், உரிய கல்வி உதவி தொகையும் கிடைக்கும், நிறைய வேலை வாய்ப்பும் கிடைக்கும் என்பதை சொல்லி இந்த செய்தியை உங்களுக்கு ஆலோசனையாக மட்டும் முன்வைத்து, இன்னும் சற்று நேரத்தில் உங்கள் கையில் அனைவர் கையிலும் மலர் இடம்பெற போகிறது. அதற்கு முன்னால் அந்த மலரை திறந்தவுடன் இந்த பதிவு இடம்பெற்றிருக்கும். களங்கான கரம் கோர்ப்போம், மௌனம் கலைத்து புயலென புறப்படு, அமைதியாய் இருந்து